சின்ன மருமகள் சீரியல்ல இங்கே தீபாவளி முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லப்பா அது மட்டும் இல்லாமல் தமிழோட அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இங்கே அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே செல்லப்பா போகிறத பார்த்த உடனே செல்லப்பா இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே எங்கள் செல்லப்பாவும் தமிழோட அம்மாவும் வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு இங்கே செல்லப்பா கேட்குறாரு, என்ன ஆத்தா கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்றும் இல்லைடா, என்ன பண்ணுற, எப்படி போகுது பழப்பலாம். அது மட்டும் இல்லாமல் என் பேரன் சேர்த்து தான் ஹோட்டல் வச்சு கொடுத்தானாமே உங்களுக்கு. அந்த ஹோட்டல் இருக்க வரைக்கும் உங்களுக்கு பழப்ப போச்சு. அதுக்கப்புறம் இப்போ பழப்புக்கு என்ன பண்ணிடுறீங்க நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பமா? இப்போ எப்படி போகுது உங்கள் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே தமிழோட அம்மா அப்பா கிட்ட அப்பா தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தமிழோட அவங்க அம்மாவும், அது ஒன்றும் இல்லைங்க, இருக்க வரைக்கும் மாப்பிள்ளை வச்சு கொடுத்த ஹோட்டல் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அந்த ஹோட்டலில் தான் அந்த ரோடி பசங்க அடித்து நொறுக்கிட்டாங்களே, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் ஊரில் ஒரு சில சமையல் ஆர்டர் வரும், அதை பண்ணி தாம்மா இப்போதைக்கு பழப்பு ஓடிட்டு இருக்கு குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி. இங்கே தமிழோட அம்மா வந்து இப்போ அப்பா தர சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்துட்டு தமிழோட அவங்க அப்பா கிட்ட செல்லப்பா கிட்ட கேட்குறாங்க, நீ என்னடா செல்லப்பா பண்ணுற, முதல்ல மாதிரி இப்போ ஊர் சும்மா சுற்றிட்டு இருக்கியா, இல்லை வேலை வெட்டிக்கு எதனா போறியா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அது செல்லப்பாவும் வந்துட்டு, அதெல்லாம் ஏதோ போதுங்கம்மா, அது போகிற போகில் போட்டோம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு குடும்பம் போயிட்டுருக்கு, நல்லபடியாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு செல்லப்பா. அதுக்கப்புறம் இங்கே அப்போ தான் வந்துட்டு, பரவாயில்லடா செல்லப்பா, நீ வந்துட்டு அமைச்சர் வீட்டிலேருந்து வரவும் அவங்கக்கிட்ட அவ்வளோ சாமர்த்தியமாக 4 செங்கல் சோலை அது மட்டும் இல்லாமல் பண்ண வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பில்டப்லாம் விட்டு பார்த்தியா. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு சைடு கோவம் வந்தது. ஆனால் இருந்தாலும் இங்கே ராஜாங்கத்தோட கௌரவத்தை வந்து நீ காப்பாற்றிட்ட, ராஜாங்கத்துக்கு வந்து நான் பொண்ணு கொடுத்துருக்க அப்படின்னா நீ ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இங்கே அமைச்சர் வீட்டில் காமிச்சிக்கிட்ட பார்த்தியா, அதெல்லாம் நான் உன்னை பாராட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி என் அப்பா தான் வந்து இப்போ நான் செல்லப்பாகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது செல்லப்பா வந்துட்டு, இல்லையா பின்ன என் சம்மதியை நான் பெருமைப்படுத்தாமல் வேற யார் பெருமைப்படுத்த போகிறா, இதெல்லாம் ஒரு பெருமை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு தமிழ் மேலே இருந்த கோவம்லாம் போயிடுச்சு செல்லப்பா. அவள் வந்துட்டு என் மகன் ராஜாங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தா. அவள் அன்றைக்கி பிரச்சாரம் எப்போ பண்ண போனாலும் அப்போ வந்து அவர் மேலே இந்த கோவம்லாம் எனக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் இருந்து வந்து பார்த்தா ராஜாங்கம் தான் வந்துட்டு தமிழ் மேலே கோவமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சேதுவும் வந்து கோவமாக இருக்கான் போல். இந்த கோவம்லாம் போனோம் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியும், அது அவங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பத்தை வந்து பார்த்தா செல்லப்பாகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு செல்லப்பா வந்துட்டு, சொல்லாத்தா என்ன விஷயம், நான் வந்துட்டு என்ன பண்ணணும், என் பொண்ணு இந்த வீட்டில் நிம்மதியாக இருந்தாலே போதும், அது நான் என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே செல்லப்பா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அப்பத்தான் வந்துட்டு சுற்றி புற்றி பார்க்குறாங்க, ஏன்னா இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பத்தா ரகசியமாக சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை செல்லப்பா, உன் மகன் தமிழ் இருக்கா பார்த்தியா, அவள் அச்சஸு என் பேரன் சேது மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுட்டா அப்படின்னா ஒரு ஆம்பளை குழந்தைய, என் மகன் ராஜாங்க இறங்கி வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, அந்த கோவம்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே செல்லப்பாக்கும் தமிழோட அம்மாவும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பத்தா சொல்கிறாங்க, நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பவானியை பற்றி உங்களுக்கே தெரியும், பவானி மேலே எம்புட்டு கோவமாக இருந்தான் என் பையன் ராஜாங்கம். அந்த கோவம்லாம் போச்சு அப்படின்னா அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தான். உடனே புசுக்குன்னு வந்து இப்போ நான் பவானி மேலே அந்த கோவம்லாம் ராஜாங்கத்துக்கு போயிடுச்சு. அவன் கோவம்லாம் போயிட்டு பவானியும் வந்துட்டு அவன் ஏற்றுக்கிட்டான். இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். தமிழ் மட்டும் ஒரு ஆம்பளை குழந்தை பெற்றுட்டா அப்படின்னா கண்டிப்பாகவே வந்துட்டு என் ஃபுல்லாக ராஜாங்க வந்துட்டு இறங்கி வந்துடுவான், அந்த கோவம்லாம் தமிழ் மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பத்தை வந்துட்டு செல்லப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு செல்லப்பா வந்துட்டு, அத்தா நீ சொல்கிறது தான் அப்படியே நடந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் அத்தா, இதெல்லாம் நடக்கணும், இதை நாங்களும் எதிர்பார்க்குறோம், என் பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளை மாதிரி ஒரு பையனை வந்து இப்போ பெற்று கொடுக்கணும், இதெல்லாம் வந்துட்டு உன் வாயால் சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட பெரிய மனுஷன் நீ தான், நீ சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்துட்டான், அதெல்லாம் சரி தான்டா, நடந்தால் வந்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும், எனக்கும் உங்கள் குடும்பத்து மேலே அவ்வளோ கோவம் இல்லை, இதெல்லாம் நடக்குமா நம்மளே எதிர்பார்க்கல, அந்த அமைச்சரோட குடும்பம் நம்ம வீட்டுக்கு வரேன், நீங்கள் வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு தீபாவளி பண்டிகை கொண்டாட, இதெல்லாம் வந்து நடக்கணும்னு இருந்துருது, அந்த இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா தான் வந்துட்டு செல்லப்பாக்கிட்டே தமிழோட அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அது செல்லப்பா வந்துட்டு, எல்லாமே நல்லதுக்கு தான் ஆச்சா, எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே போகும், என் பொண்ணு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் ஒரு நாள் சரியாயிட்டு கண்டிப்பாக சம்மந்தி வந்துட்டு என் பொண்ணை வந்து ஏற்றுப்பார், மாப்பிள்ளைக்கும் வந்து அந்த கோவம்லாம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே செல்லப்பாவும் அப்பத்தான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தமிழும் வந்துட்டு அங்கே வராங்க. வெளியில் வந்துட்டு இங்கே செல்லப்பா போயிட்டாங்க அப்படின்னு பார்க்க வரும்போது தான் இங்கே செல்லப்பா வெளியே நின்று அப்பத்தாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே செல்லப்பா தமிழை பார்த்த உடனே கூப்பிட்றாரு, தமிழ் ஆத்தா இங்கே வா ஆத்தா, கொஞ்சம் பேசணும் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே தமிழும் வந்துட்டு சந்தோஷமாக வராங்க, எதோ பேச போகிறாங்க பொழுது அப்பத்தான் நிற்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு இங்கே அப்பத்தான் வந்துட்டு தமிழை பார்க்குறாங்க. தமிழ் வந்துட்டு உடனே தலையை குனிஞ்சிக்கிறாங்க,
என் செல்லப்பா வந்துட்டு தமிழ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தமிழே அப்போ தான் வந்து பார்த்தா ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயம் நான் உன்கிட்ட சொல்கிறேன். நீ அந்த விஷயத்த கரெக்டாக பண்ண அப்படின்னா இந்த வீட்டில் எல்லாருக்கும் அவன் மேலே இருக்க கோவம்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி என் செல்லப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. அது தமிழ் வந்து பார்த்தா என்ன விஷயம்பா என்னாச்சு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே எங்கள் செல்லப்பாவும் அப்பத்தாவும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து அப்பத்தாவை வந்துட்டு இரு செல்லப்பா நானே சொல்கிறேன் தமிழ்கிட்ட அவகிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா அவளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லடி எனக்கு இப்போதைக்கு உன் மேலே கோவம் இல்லை. எனக்கு இப்போ ஓரளவுக்கு உன் மேலே கோவம் இல்லைன்னு வச்சுக்கேன். அந்தளவுக்கு கோவப்படுற அளவுக்கும் நீ நடந்துக்கல. எனக்கு வந்துட்டு இப்போ நீ வீட்டுக்குள்ளே வரணும் தான் எனக்கும் ஆசை. நீ வீட்டுக்குள்ளே வந்தால் போதும் தான் நான் இருக்கேன். அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று நினச்சிக்காத அதை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா தான் சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ் வந்து இப்போ நான் சொல்லுங்க பாட்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை நீ வந்துட்டு இந்த வீட்டுக்கு ஒரு ஆண் வாரிசை வந்து பெற்று கொடுக்கணும். என் பேரா மாதிரியே வந்து நான் பையன் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இங்கே ராஜாங்கத்தை வந்து அவன் மேலே இருக்க கோவம்லாம் போயிடும். உனக்கு ஏற்கனவே தெரியும் பவானிக்கு குழந்தை பிறந்தப்பவே என் மக ராஜாங்க எப்படி இறங்கி வந்தான்ட்டு இதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா தான் வந்துட்டு தமிழ்கிட்ட கேட்குவோம். தமிழ் வந்துட்டு ஆமாங்க பாட்டி மாமா வந்துட்டு ரொம்ப இறங்கி வந்துட்டாங்க அந்த குழந்தைய பார்த்த உடனே. நானே கண்ணால் பார்த்தேன் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தாவும் அதுக்கு தான் தமிழ் நானும் சொல்கிறேன். உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே நீ தாராளமாக வந்துடலாம். உன் மேலே போவோம் எல்லாருக்கும் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ்கிட்ட வந்து அப்பத்தா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே செல்லப்பா பக்கத்தில் நின்றுருக்காரு. செல்லப்பா சொல்கிறாரு ஆமாத்தா இங்கே அப்பத்தா சொல்கிற மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்துட்டு உன் மேலே கோவம்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே செல்லப்பாவை சரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் செல்லப்பா வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாவும் தமிழோட அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அப்பத்தா வந்துட்டு பார்த்தோன்னா தமிழ்கிட்ட சொல்லிடுறாங்க. தமிழ் நான் சொன்னதான் ஞாபகம் இருக்கட்டும் அவனுக்கு நான் சொல்கிற மாதிரி நடந்து கொடி அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பத்தா வந்து தமிழ்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தமிழுக்கு ஒரு குழப்பமாக யோசனையாக இருக்குது. இப்போது அப்பாவும் வந்துட்டு அப்பத்தான் வந்துட்டு இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் வந்து ரொம்ப யோசனை இருக்கிறாங்க. யோசனையே இருக்கும்போது தான் இங்கே மலர் வராங்க. மலர் வந்துட்டு பேர் என்ன தமிழ் ரொம்ப யோசனையாக யோசிச்சுட்டு இருக்க பொழுது அப்படி கேட்கும். இங்கே தமிழ் வந்துட்டு அது ஒன்றும் இல்லைக்கா அப்பாட்ட பேசியிருந்தேன் அதான் ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்பா போகிறாங்கன்னு கவலைப்படுறேன் அப்படின்னு கேட்குறாங்க மலர். அப்படி இல்லைக்கா அது ஒரு விஷயம் அப்படிங்கிற நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படியுமே இங்கே தமிழ் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மலர் வந்துட்டு தமிழ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என் மேலே வீட்டில் வந்துட்டு அந்த போஸ் பையன் பழி போட்டான்ல அந்த பழி போட்டதுக்கு நம்ம நிரூபிக்கிறதுக்கு 4 நாள் தான் தமிழ் இருக்குது. இதை நம்ம நிரூபிக்க விட்டோம் அப்படின்னா எல்லா பழியும் என் மேலே வந்துடும் தமிழ். எனக்கு பயமாக இருக்குது. எல்லாருமே என்னை வந்துட்டு வேறு ஒருத்தரோட தரவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊரில் வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்திடுவாங்க தமிழ். என்ன தமிழ் பண்ணுறது நம்ம இது வரைக்கும் பண்ண விஷயம் எல்லாமே வந்துட்டு கடைசியில் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தமிழ் அப்படிங்கிற மாதிரி இங்கே மலர் ஒரு சைடு கஷ்டப்பட்டு வந்து தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது தமிழும் வந்துட்டு அக்கா கவலைப்படாதீங்க அக்கா அப்படியே பேசியிருக்கு. அந்த டைமில் சரியாக வந்துட்டு இங்கே மலருக்கு வந்து கால் வருது. அந்த காலில் வந்துட்டு அந்த துளசி வந்து பண்ணுறான். போஸோட ஃப்ரெண்டு துளசி வந்து கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இங்கே மலர் வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அவன் பண்ணுறான்னா இப்போ என்ன பேச அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கால் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் கால் கட்டான உடனே இங்கே மலர் வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. தமிழ் கால் கட் ஆகிடுச்சு தமிழ் அப்படி சொல்லுவோம். திரும்பி வந்து கால் வருது அதே துளசிகிட்ட வந்து. அதுக்கப்புறம் இங்கே தமிழ் சொல்கிறாங்க அக்கா எடுத்து பேசுங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மலர் கால் எடுத்து பேசுகிறாங்க. என்னங்க ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே துளசி வந்து கேட்குறான் மலர்கிட்ட. உடனே மலர் வந்துட்டு அது ஒன்றும் இல்லைங்க தீபாவளி பண்டிகைன்னையும் வீட்டில் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே இருக்கும்போது என்னால் ஃபோன் எடுக்க முடியாது. அதான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அதான் நீங்கள் கால் பண்ணும்போது வரல. இப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மலர் வந்துட்டு அந்த துளசிகிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க நீங்கள் சொன்னீங்க நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கும் வந்து பார்த்தா சரியாக தான் படுது. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இங்கே மலருக்கு ஷாக் ஆகிடுது. தமிழ் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் சொல்கிறான் தமிழ் அப்படின்ட்டு இந்த தமிழ்கிட்ட மலர் சொல்கிறாங்க. நீங்கள் விடாதீங்க பேசுங்க அப்படிங்கிற பேசுவோம். இங்கே வந்துட்டு மலர் அதுக்கப்புறம் சரிங்க நான் உங்களை நேரில் பார்க்கணும்னு சொன்னோன்னே நீங்கள் வரேன்னு சொன்னீங்க ஆனால் வரவே இல்லை. எப்போ தான் நம்ம பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் சொல்லி மலர் கேட்குறாங்க. உடனே அங்கே துளசி வந்துட்டு இல்லைங்க இப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு என்னால் உங்களை பார்க்க வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே மலருக்கு ஷாக் ஆகிடுது. தமிழ் ஒரு வாரம் 10 நாள் வர முடியாது தமிழ். நம்ம வந்து இன்னும் 4 நாள் தான் இருக்குது. நம்ம இந்த தப்பை வந்து நிரூபிக்கிறதுக்கு இவன் வந்துட்டு ஒரு நாள் 10 நாள் நின்றான். இவன் எப்போ நம்மளை வந்து பார்த்து எப்போ நம்ம தப்பெல்லாம் நிரூபிக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே மலர் வந்துருப்பதுன்னா தமிழ்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ் வந்து சரிங்க அவன் கால் கட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்து மலர்கிட்ட பேசுகிறாங்க.
அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் வந்துட்டு நீங்கள் இப்போதைக்கு அவனை ஃப்ரீயாக விட்டுருங்க. அவன் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவான் திருப்பியும். அப்புறம் அவன் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்து பார்த்தா மலர்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மலர் தமிழ்கிட்ட கேட்குறாங்க. சரி தமிழ், அவனை நம்ம வந்து நேரில் பார்த்து என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம நிரூபிக்க போகிறோம் அப்படி சொல்லும் போது தான் இங்கே தமிழ் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் நேரில் போய் பேசுவீங்க பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் பேசும்போது ஒரு ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க. என்ன ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அவன்கிட்ட கேட்கணும், ஏன் என் மேலே வீண் பழி போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவன் சொல்லுவான்ல போஸை பற்றி, அப்போ அந்த டைமில் எல்லாமே தெரிஞ்சிடும். அதை நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆதாரத்தை வச்சு நம்ம வீட்டில் காமிச்சு உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சலாக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் வந்து இப்போ மலர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நாட்களும் நெருங்கிட்டே இருக்குது. இப்போ மலர் வந்து இப்போ எந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிறத நிரூபிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.